தமிழ்நாடு காவல்துறையை வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தில் கலவரத்தை உருவாக்கி 21 பேர் மரணத்துக்கு காரணமாக இருந்தது. கள்ளக்குறிச்சியில் 69 பேர் கண்ணுக்குட்டி வித்த சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அப்போ இதுவரைக்கும் எட்டி பார்க்காத முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பேசுகிற பாட்டு பாடின ஒன்று தான் அந்த கலவரம் ஆரம்பித்தது அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. கூட்டத்தை பார்க்க வந்ததை தவிர எந்த தவறும் செய்யாதவங்க, அவங்களுடைய உயிர் இழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய, இன்னைக்கு தேவையில்லாமல் ஒவ்வொரு கூட்டத்திலும் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய சொல்லி இவங்க ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை விட்டு கலவரத்தை உருவாக்கினவங்க தானே. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு கூட்டணி இல்லைன்னா அது செல்வ பெருந்தகை திமுகவில் தான் இருப்பார். இன்னும் புதிய கட்சிகள் வரப்போகுதுன்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. பொங்கல் பரிசா எதிர்பார்க்கலாமா இன்னைக்கு மாலைக்குள்ள? பொங்கல் பரிசா மட்டும் இல்லை, தேர்தல் பரிசா நிறைய கட்சிகள் வரும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் எந்த கட்சி சேர்ந்தாலும் அந்த கட்சி வெற்றி பெறும். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கரூர் சிபிஐ வழக்கு வச்சு தான் அதிமுகவும் பாஜகவும் விஜய்க்கு நெருக்கடி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வைக்கப்படுது. பொதுமக்கள் சரியும் இந்த மாதிரி தான் ஒரு கேள்வி சமூக வலைதளத்தில் கேட்கப்படுது. இதுக்கு என்ன பதில் சார் நம்மகிட்ட? இல்லை, இது யார் கேட்குறாங்கன்னு பொதுமக்களும் கேட்குறாங்க, கூட்டணி கட்சி பொதுமக்கள் கேட்கல, இந்த மீடியா மாஃபியாக்கள் உருவாகிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், சிபிஐ விசாரணை கேட்டது யாரு? தாவேகவும் கேட்டாங்க, அதிமுகவும் கேட்டாங்க. அதிமுக கேட்டாங்கன்றது வேற. முதல்ல யார் கேட்டாங்க? வழக்கு போட்டது யாரு? பின்ன அவங்களே கேட்டுட்டு அப்புறம் அதிமுக செஞ்சது, பாஜக செஞ்சதுன்னு சிபிஐ விசாரணை வேணும்னு அதிமுகவை கேட்டுது. தாவேக்கா தான் அந்த இது ஒன்று. தமிழ்நாடு காவல்துறையை வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தில் கலவரத்தை உருவாக்கி 21 பேர் மரணத்துக்கு காரணமாக இருந்தது. காவல்துறை வேடிக்கை பார்த்தது, காவல்துறை உரிய பாதுகாப்பு தரலன்றது தான் அதிமுகவினுடைய குற்றச்சாட்டு. அதுதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அன்னைக்கு கரூரில் நேரடியாக சொன்னார். அதனுடைய அடிப்படையில் விசாரணை சரியாக நடக்கலை. அது அங்கே கழக மருத்துவ அணின்னு சொல்லி ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது. அங்கே இருக்கிற ராத்திரியோட ராத்திரியாக எல்லா இறந்தவர்களுடைய உடல்களை எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் சொல்லிட்டு ஒரு கண் துடைப்பு நடத்தி காலையிலக்குள்ளே எல்லாத்தையும் கிளியர் பண்ணது. இது எல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக மட்டும் இல்லை, ஏதோ ஒரு திட்டமிட்ட செயலாக தெரிஞ்சுது. அதனால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அங்கே பார்த்ததை நேரடியாக அந்த ஒரு சரியான நடைமுறையை காவல்துறை பின்பற்றலை. இது திட்டமிட்டு செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சியில் 69 பேர் கள்ளச்சாராயம் கண்ணுக்குட்டி வித்த சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அப்போ இதுவரைக்கும் எட்டி பார்க்காத முதலமைச்சர் ஸ்டாலின் அதுக்கு மட்டும் ஏன் ராத்திரியோட ராத்திரியாக ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு செயலை போல வந்தார். அதுக்கு போல் பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உல்லாச பயணத்தில் துபாயில் இருந்தவர் அங்கேருந்து தனி விமானம் பிடிச்சி ராத்திரியோட ராத்திரியாக காலையில் இதுக்கு பார்த்துட்டு உடனே திரும்பி போனார். இதையெல்லாம் ரெண்டும் சம்மந்தமே இல்லாமல் செந்தில் பாலாஜி இதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. இதையெல்லாம் அங்கே இருக்கிற மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகள், அங்கே தாவேகா தலைவர்கள்லாம் அந்த களத்திலிருந்து ஓடி போயிட்டாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் சொல்ல, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணத்தை கிடைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யலை. ஆளே இல்லை, களத்திலே இல்லாத ஓடி போயிட்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வேற ஒரு கட்சின்னா கூட அவங்கள இந்த மாதிரி திமுகவினுடைய அராஜகத்துக்கு, காவல்துறையினுடைய அத்துமீறலுக்கு, அடக்குமுறைக்கு அவங்க பலியாயிட்டாங்க. 41 உயிர் போச்சு. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாத திக்குமுக்காடி போயிருக்காங்க. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் களத்திலே இல்லாமல் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அதிமுக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு உயிர், அது யாருடைய உயிர்ன்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு உயிர் அநியாயமாக காவல்துறையினுடைய செயலிழந்த தன்மையால் அல்லது பாதுகாப்பு முறையாக தராதனால அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது என்று மக்கள் பேசிட்டாங்க. அதை நாங்கள் எதிரொலித்தோம். இதில் எந்த பங்குமே ஆற்றல. இன்னும் கேட்டால் அங்கே ஒரு சரியான நீதி கிடைக்கணும், அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்திற்கும் நிவாரணம் கிடைக்கணும். அதுக்குரிய குற்றவாளிகள், அதை தவறு செய்தவர்கள் தண்டனை பெறணுன்றது அதிமுக நோக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாடு காவல்துறை, ஏன்னா புகார்தாரரே அவங்க தான். இந்த சம்பவத்தில் தமிழ்நாடு காவல்துறை புகார் கொடுக்குது. அப்புறம் புகார் கொடுக்குறவங்கள விசாரித்தா எப்படி நீதி கிடைக்கும்? நாங்கள் சிபிஐ கேட்கறதுக்கு காரணம் அதுதான். இவங்களால விசாரிக்க முடியாது.
அதுவும் உலகத்திலே இல்லாத அதிசயம். இரவு அந்த சம்பவம் நடக்குது, காலையில் விசாரணை கமிஷன் ராத்திரியே அமைச்சு காலையில் விசாரணை கமிஷனில் அந்த விசாரணை கமிஷனுடைய நீதிபதி அந்த அம்மா பாவம் தனியாக வந்து நிற்கிது. கூட ஒரு உதவியாளர் இல்லை, பாதுகாப்பாளர் இல்லை, பேனா கூட எடுத்துதான்னு தெரில, அவசரத்தில் பேனா கூட எடுக்காமல் விசாரணை பண்ண போகிறேன் நாங்கள் வந்துருச்சு. அந்த மாதிரி அவ்வளோ வேகம் ஏன் வந்ததுன்னு தான் யாரும் கோரிக்கை வைக்கல. அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கிற அந்த இறந்தவர்களுடைய உடல்களை கூட மருத்துவமனையிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முன்னே விசாரணை பண்ண கமிஷன் அமைச்சது அதிசயம் அப்போ தான் இருந்தது. எப்பயார் பதிவு பண்ண கூட நொடியிலேயே வந்து இப்படி விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்கன்னா அது ஒரு ஐயத்தை ஏற்படுத்தி அதனால் தொடர்ந்து இங்கே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறை மறைக்கிறதுக்கு ஆட்சியாளர்கள் முயற்சி பண்ணுறாங்கன்ற ஒரு தோற்றம் மக்களிடத்தில் வந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பேசுகிற பாட்டு பாடின ஒன்று தான் அந்த கலவரம் ஆரம்பித்ததான் அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட பல மக்கள் அதை சொல்ல அதை என்னன்னு விசாரிக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணோமே தவிர எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன 41 உயிர்கள் பலியாயிருக்கு. நான் விலை மதிக்க முடியாத உயிர்கள். அவங்க வந்து கூட்டத்தை பார்க்க வந்ததை தவிர எந்த தவறும் செய்யாதவங்க. அவங்களுடைய உயிர் இழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பேரிடர். இந்த இடருக்கு காரணமாக இந்த பேரிடரை வந்து செயற்கையாக உருவாக்குறவங்க யாருன்றதான் இப்போ கேள்வி. அதுக்கு வந்து விஜய் காரணமா அல்லது திமுக காரணமா, போலீஸ் காரணமா, ஆட்சியாளர் காரணமா, செந்தில் பாலாஜி காரணமான்றதெல்லாம் அங்கே இருக்கிற மக்களுடைய சந்தேகம். பாஜக வந்து அப்போ நெருக்கடி கொடுக்கல இப்போ விஜய்? இல்லைம்மா, பாஜக இன்னும் கேட்டால் டெல்லியிலேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அனுப்பி அவங்க விசாரணை பண்ணி ஆறுதல் சொன்னாங்க. அவங்க வந்து நேரடியாக எங்கே தலையிட்டாங்க? அவங்க வந்து ஒரு இவ்வளோ பெரிய இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் 41 பேர் இறந்ததாக வரலாறு இருக்கா? அப்போ தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை ஒன்று இருந்தால் அந்த ஒரு கூட்டத்தில் வந்து 41 பேர் இறந்து போகிற அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ள ஒரு காவல்துறை இவங்க அதை சரியாக கண்காணிச்சிருந்தா அல்லது இவங்களுடைய அந்த முயற்சிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கு உதவாத வகையில் இருந்ததுன்னா அந்த பாதிப்பு வந்திருக்காது. இல்லை, இன்றைக்கி தேவையில்லாமல் ஒவ்வொரு கூட்டத்திலும் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய சொல்லி இவங்க ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை விட்டு கலவரத்தை உருவாக்கினவங்க தானே. அது தொடர்ந்து அதிமுகவுக்கு அவங்க செஞ்சவங்க தானே. அப்போ அதே மாதிரி அங்கேயும் ஆம்புலன்ஸ் வந்திருக்குல்ல. இதெல்லாம் வந்து ஐயப்பாடு. இந்த ஐயப்பாடெல்லாம் தொடர்ந்து இருந்ததுனால அதுக்கு சிபிஐ விசாரணை. அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிச்சே தவிர வழக்கு முதல்ல போட்டது தாவேக தானே. பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட வாயில வந்து விஜய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் செல்வ பெருந்தகை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி வந்து விமர்சனங்களும் ஒரு இதுவும் வைக்கும்போது செல்வ பெருந்தகை சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. காங்கிரஸ் எளியா போச்சு, பிஜேபி சிங்கங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாருன்றது. சிங்கம் வந்து ஒரு வலிமையானது. சிங்கத்தை காங்கிரஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு. இவங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு ராகுல் காந்தியிலேருந்து இது கேரளாவில் பாலகிருஷ்ணன்லேருந்து எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. அதுக்கு பலர் வந்து மாணிக்கம் தாக்கூர்லேருந்து காங்கிரஸினுடைய பிரவீன் சக்கரவர்த்தியிலேருந்து எல்லாருமே தொடர்ந்து இன்னும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க காங்கிரஸோடு சேரணுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஜான் ஆரோக்கிய சாமியிலேருந்து எல்லாருமே காங்கிரஸோட தொடர்பு வைக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் அழுத்தம் தர்றதா சிலர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எல்லாமே வந்து அந்த மிஷினரிகளுடைய விருப்பத்திற்கு இணங்க நடக்கிறதா சிலர் பேசுகிறாங்க. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய விருப்பத்திற்கு அடிப்படையில் தான் இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அதனால கொள்ளை பக்க அரசியல் பண்ண மாட்டோம், வந்து எதா இருந்தாலும் கூட்டணி வந்து வெளிப்படையாக பேசுவோம்லாம் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் வந்து டிவிகே கூட இவங்க கூட்டணிக்கு பேசுறதா தானே நம்மளுக்கு செய்திகள் வருது. அதுதான்மா, அவங்க வந்து காங்கிரஸுக்கு வந்து கூட்டணி பேசுகிற அளவுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு பலமான கட்சியான நிச்சயமாக கிடையாது. அவங்க யார் தோல்லையாவது உட்காந்துக்கிட்டு தான் போகணும். அதுலேயும் அந்த காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவை எடுக்கின்ற அளவுக்கு ஒரு தகுதியான தலைவரான செல்வத்துக்கு அந்த தகுதி இல்லை.
செல்வம் வந்து இதோட 8வது கட்சியில் வந்திருக்காரு. 8 கட்சியில் போய் எட்டி பார்த்துட்டு அங்கங்கே பலன் அனுபவிச்சு தன்னை வந்து செல்வத்திலிருந்து செல்வம் பெருந்தகைன்னு தன்னுடைய நிலையை உயர்த்திட்டாரே தவிர, அவர் வந்து எந்தவித தியாகமும் செய்யாமல் காங்கிரஸுடைய கொள்கை என்னன்னே தெரியாமல் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தவர். காங்கிரஸ் கட்சியில் வந்து இன்னும் பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவராக அவர். ஏதோ பஞ்சத்துக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார். அங்கே ஒரு பாதுகாப்பு தேடி இன்றைக்கி அந்த கட்சியில் தலைவராக இருக்கிறாரு. அது யாராவது ஒரு பொம்மையை அங்கே வச்சுருக்கணும். அதுக்கு இந்த பொம்மை தான் திமுகவுக்கு வந்து சரியான கொத்தடிமையாக இருக்கும். இந்த திமுகவினுடைய ஸ்டாலினுடைய கைப்பாவையாக ஒரு பொம்மை காங்கிரஸ் கட்சியில் தேவை. அதுக்கு ஸ்டாலின் சொல்லி இந்த பொம்மையை போட்டிருக்காரு. இவர் எந்த கட்சியில் இருந்தாலும் திமுகவுக்கு அடியாள் மாதிரி அவர் இருப்பார். அப்போ அது வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து அடிமைப்படுத்துவதற்கு செல்வத்தை வச்சுருக்காங்களே தவிர, இவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, இவர் என்ன பேச்சுவார்த்தை நடத்த இவருக்கு உண்மையிலேயே ஒரு தலைமைக்குரிய தகுதி அவருக்கு இருக்குமே ஆனால், அல்லது தலைமை இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் இன்னும் உண்மையானால் ஜோதிமணி சொல்கிறதுக்கு பதில் சொல்லணும்ல. பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தினார்ல. இன்றைக்கி குறைஞ்சபட்சம் திருச்சி வேலுசாமி அவர்கள் இன்றைக்கி தைரியமாக பேசிகிட்டு இருக்காரு. செல்வத்தை பற்றி என்ன சொல்கிறாரு? உனக்கு என்ன தெரியும் காங்கிரஸ் கட்சியை பற்றி? நீ யார் காங்கிரஸ் கட்சி? எம்பிக்கள் தானே சார் பேசுகிறாங்க, எம்எல்ஏக்கள் சைலண்ட்டாக இருக்குது, என்ன காரணம் சார்? எம்எல்ஏங்க அவங்க சீட்டுக்காக இருப்பாங்கம்மா. எம்எல்ஏக்கள் யார்? காங்கிரஸ் கட்சியில் வந்து இன்றைக்கி திருச்சி வேலுசாமியை விட செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சிக்கு உழைச்சிட்டாரா? இல்லை காங்கிரஸ் கட்சியை பற்றி தெரியுமா? இன்றைக்கி செல்வ பெருந்தகை கேட்டார், காமராஜர் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னானே, அப்போ என்ன உனக்கு அறிவு இல்லையா, சொரணம் இல்லையா, நீ அதை கேட்டுக்கிட்டு தானே இருந்த, நீ ஒரு தலைவரான்னு கேட்டார். அதை விட என்ன வேறு எவனோ வந்தால் தூக்கு போட்டுன்னு செத்துருப்பான். இவனுங்க மானங்கெட்டு போய் இன்றைக்கி திமுகவுக்கு கொத்தடிமையாக இருந்துக்கிட்டு திமுகவுக்கு விலை போயிட்டு இவங்க வந்து கொள்கையை பற்றி பேசுறது, கூட்டணியை பற்றி பேசுறது என்ன யோகியதை இருக்குது? இன்றைக்கி செல்வ பெருந்தகையினுடைய கட்டுப்பாட்டில் காங்கிரஸ் இருக்கா? காங்கிரஸில் ஒரு தலைவர் இன்றைக்கி ஏதோ இந்த திமுகவினுடைய தயவு செல்வ பெருந்தகைக்கு இருக்கிறதுனால, திமுகவினுடைய கையால் அவர் இருக்காருன்றதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்களே தவிர, இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் திருச்சி வேலுசாமியை போல ஆர்த்து எழுந்தாங்கன்னா இவங்க எதிர்க்க முடியாது. இவர் தைரியம் இருந்தால் திருச்சி வேலுசாமியை செய்தி தொடர்பாளர் பதவி இருந்தால் அது எடுக்க வேண்டியது தானே. அதுக்கு கூட இவருக்கு சக்தி இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தியை இன்றைக்கி நான் அவர் மேலே புகார் சொல்லிட்டோம், ராகுல் காந்தி நடவடிக்கை எடுப்பார்னா எங்கே எடுத்தார்? இன்றைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் நிர்ணயிக்கின்ற இடத்துல பிரவீன் சக்கரவர்த்தி தானே இருக்கிறார். இன்றைக்கி அவங்களுடைய அந்த பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி மாநில குழு கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த டெல்லியிலேருந்து வந்த தலைவர்லேருந்து இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் அவர் எங்கே பிரவீன் சக்கரவர்த்தி இருக்காரோ அங்கே போய் அவரை பார்த்து என்ன செய்யணும் அடுத்த கட்டம்னு அவங்க சொல்லிட்டு தானே போனாங்க. அதனால் செல்வ பெருந்தகை திமுக அவர் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு கூட்டணி இல்லைன்னா அது செல்வ பெருந்தகை திமுகவில் தான் இருப்பார். காங்கிரஸ் கட்சி பக்கம் போக மாட்டார். காங்கிரஸ் கட்சி அவரை நம்பலை, இவரும் காங்கிரஸ் கட்சியை நம்பலை. அவர் ஏதோ பஞ்சத்தில் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் பேச்சை கேட்டு அவர் தலைவராகிட்டாங்க. அதனால் அவர் எந்த கொள்கையை பற்றி பேசுவதோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவுகளை எடுக்கின்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு தலைவருக்குரிய தகுதி உள்ளவர் இல்லைன்னு அந்த கட்சியில் இருக்கவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்லலை, இன்னொருத்தர் சொல்லலை, இப்போ ஊடகங்கள் சொல்லலை. அந்த கட்சியில் இன்றைக்கி யாராவது அவர் ஏற்றுக்கிறாங்களா? அவர் தைரியம் இருந்தால் கார்த்திக் சிதம்பரம் பேசுறதுக்கு பதில் சொல்கிறார்ல, இந்த பக்கம் மாணிக்கம் தகவல் சொல்கிறதுக்கு பதில் சொல்லணும்ல, திருச்சி வேலுசாமி காரி துப்புறாரு, அதை வந்து தொடச்சிக்கிட்டு தானே இன்றைக்கி செல்வம் இருக்கார். அதனால் அவங்க சும்மா ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அதிமுகவை பற்றி பேசுவதற்குரிய, அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு மனிதர் செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை நாகரிகமாக பேசினா, புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பற்றி ஒழுக்கத்தோடு பேசினா அவரை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் வராது. இல்லைன்னா அவருடைய வரலாறுகளை பேச வேண்டியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் ரவுடி செல்வம் அந்த நிலையிலேருந்து விடுபட்டு வர சொல்ல அரக்கோணத்தில் புதிய பாரதத்தின் கட்சியினுடைய மாநாடு, அன்னைக்கு மறைந்த புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிறுவனர் மூர்த்தியார் இருக்க சொல்ல, அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரக்கோணத்தில் புரட்சி பாரத மாநாட்டில் புரட்சி தலைவி அம்மா அங்கே வந்ததுக்கு பிறகு அவங்க காலில் இவங்க வந்து விழுந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கு அரசியலில் ஒரு மரியாதை கிடைச்சிது. அதில்
பூவை மூர்த்தியார் அந்த நிலையை மேற்கொண்டு அவர் ஒரு நிலைக்கு வர சொல்ல அதில் அவரை கூட இருந்து அவர் சொன்னதை செஞ்சிட்டு இருந்த ஒரு எடுபடியாக இருந்த செல்வம் இன்னைக்கு அதுக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து எத்தனை கட்சி மாறினார். டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழகத்துக்கு போனார். அவர் போகாத கட்சி எது இருக்குது? எல்லா கட்சியிலையும் போயிட்டு அப்புறம் விடுதலை சிறுத்தைகளில் சேர்ந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினராகி அதுவும் அதிமுகவினுடைய கூட்டணியில் அவர் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராகி அப்புறம் செல்வ பெருந்தகைன்னு பேரை மாற்றிக்கிட்டார். அதனால் அவருடைய வரலாறுலாம் தெரியாத காங்கிரஸ்காரங்கிட்ட போய் சொன்னால் பரவாயில்ல, திமுககாரங்கிட்ட சொன்னால் பரவாயில்ல. அதிமுக அவரை அணு அணுவாக எடை போட்டு வச்சுருக்கோம். அவர் யாருன்றது எங்களுக்கு தெரியும். அதனால் எங்ககிட்டலாம் எடப்பாடியார்கிட்டலாம் அவர் மோதனார்னா அவர் அவருடைய கடந்த கால வரலாறு அவ்வளோ நல்ல பேக் ரெக்கார்டு இல்லை. அதெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்தா அவருடைய நிலை என்னன்றதை அவர் புரிஞ்சுக்கணும். அதிமுக கூட்டணிக்கு பாமக முழுமையாக வந்துடுச்சா சார்? ஏன்னா ராமதாஸ் அவர்கள் அதிமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்குது, இல்லை திமுக கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எது உண்மை சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக நாங்கள் அறிவித்து தான் பழக்கம். இதுவரைக்கும் நாங்கள் எல்லா கூட்டணிகளும் அதுவும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்து அதை எடப்பாடியார் அறிவிப்பார். அது போலவே தொகுதி உடன்பாடு வந்த உடனே அவர் கையொப்பமிட்டு அறிவிப்பார். அதில் எந்த ஐயமும் இல்லை. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, அவங்க அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை இருக்குது. அப்பா மகனை ஆதரிக்கிறாரா மகளை ஆதரிக்கிறாருன்றதெல்லாம் அவருடைய நிலைப்பாடு. அதில் நாங்கள் பேசவோ அல்லது அதை பற்றி கருத்து சொல்லவோ நாங்கள் விரும்பலை. அந்த கட்சி எங்களோட கூட்டணி இருக்குது. அதில் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி ஒப்பந்தம் போட்டு சேர்ந்திருக்காரு. அந்த இடத்த அவங்களோட பகிர்ந்துக்கிறாரா, இன்னும் எத்தனை இடத்துல போட்டிடுறாங்க, யார் யார் போட்டிடுறாங்கன்றதெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் தான் அறிவிப்பாங்க. மற்ற கட்சிகளோட கூட்டணி ஒரு முழுமையடைகின்ற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதை அறிவிப்பார். அது வரைக்கும் இப்போ இவங்களுக்கு எத்தனை இடம்னு அறிவிக்கலை, யார் யார் போட்டிடுறாங்கன்னு அறிவிக்கலை. அதில் ராமதாஸ் இருக்காரா இல்லை அவரோடு இருக்கிற அவர் சொல்லக்கூடிய ஆட்கள் அதில் சேர்ப்பாங்களான்றதெல்லாம் அதெல்லாம் என்ன அந்த கட்சியினுடைய பிரச்சனை. அந்த கட்சியில் இன்னும் பேசி முடிவுக்கு வருவாங்களா இல்லை அவங்க தனித்து இருப்பாங்களான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால் அது எல்லாம் அந்த கட்சி பார்த்துக்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சிக்கு 3 கட்சியும் இன்றைக்கி இந்த கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சு பணியாற்றுது. அதில் அந்த கட்சியில் ஒரு சிலருக்கு அந்த கட்சிக்குள்ள இருக்கின்ற பிரச்சனை, அந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனையை அவங்க முடிவு பண்ணிப்பாங்க, அவங்க தீர்வு கண்டுப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போவும் நம்புறது ராமதாஸ் உள்பட அத்தனை பேரும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் இருப்பாங்க என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வழக்கமாக ஐயா மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் எந்த தேர்தலையும் அவர் முன்கூட்டியே கூட்டணியை முடிவு செய்ய மாட்டார். அவர் இறுதி நேரத்தில் தான் அவர் முடிவு எடுப்பார். அதனால் அது வரைக்கும் அவங்க பிரச்சனையை அவங்க தீர்த்துப்பாங்க, அவங்க முடிவு எடுத்துப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய பிரச்சனைன்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது அவங்க பிரச்சனை. எங்களால் அந்த ஒற்றுமைப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமானா எங்கள் தலைவர்கள் அதை செஞ்சிட்ருக்காங்க, செய்வாங்க. இன்னும் புதிய கட்சிகள் வரப்போகுதுன்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. பொங்கல் பரிசா எதிர்பார்க்கலாமா இன்னைக்கு மாலைக்குள்ளன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பொங்கல் பரிசா மட்டும் இல்லை, தேர்தல் பரிசா நிறைய கட்சிகள் வரும். அதனால் பொங்கல்ன்றது இப்போ இன்னும் ஒரு 2 நாளில் வந்துட்டு போயிடும். இது பொங்கல் பரிசு தர்ற இதுவே இல்லை, தேர்தல் பரிசு தான் எல்லாருக்கும் தருவோம். அதனால் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் எந்த கட்சி சேர்ந்தாலும் அந்த கட்சி வெற்றி பெறும், சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயம் வருவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் என்பதில் உறுதியாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 182 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டோம். இன்னும் அவங்க யாரும் களத்துக்கே வரல. இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால திமுக அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அவங்க அரசு பணத்தை வச்சுக்கிட்டு ஏதோ விளம்பரம் பண்ணிக்கிட்டு தேர்தலை சந்திப்போம் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் அடிப்படையாக மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தை செய்து இன்றைக்கு 182 தொகுதிகளில் பிரச்சாரத்தையே முடித்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இன்னும் சில தொகுதி
ஒரு 50 தொகுதிக்குள்ளே தான் இன்னும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய தொகுதிகள் இருக்குது. அதனால் நான் இன்றைக்கும் வந்து இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்களை தயார் செஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்கோம். இன்றைக்கும் நாள்தோறும் வந்து நேர்காணல் நடத்தி எல்லாரையும் கூப்பிட்டு பேசி யார் யாருக்கு என்ன வாய்ப்புன்றதை பல கோணங்களில் ஆய்ஞ்சிக்கிட்டு எங்களுக்கு வந்து எந்த தொகுதியில் இருந்தாலும் வேட்பாளர் தயாராக ஒருத்தர் இல்லை, ஒரு 4-5 பேர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சது ஒரு 50 பேராவது வேட்புமனு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதனால் அது பரிசீலனை இருக்குது. நாங்கள் வந்து எந்த வித கூட்டணியும் எதிர்பார்த்து இல்லை, எந்த கட்சியும் நம்பி இல்லை, அதிமுகவை நம்பி இருக்கோம். இன்றைக்கி அதிமுகவில் வேட்பாளர்களும் இன்றைக்கி களத்தில் நிற்கிறதுக்கு தயாராக ஒவ்வொரு தொகுதியிலும் பலர் இருக்காங்க. அது போலவே ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தேர்தல் பணியாளர்கள் இன்றைக்கி களத்தில் வச்சுருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் 9 பேர் கொண்ட பாக உட்கிளை அமைக்கப்பட்டு அந்த உட்கிளையில் இருக்கின்ற 40 வயதுக்கு உட்பட்ட அந்த பாகத்தில் உள்ளவங்களை அதில் பொறுப்பாளராக போட்டு அதில் 3 பெண்களையும் போட்டு அதனால் நாங்கள் களத்தில் இன்றைக்கி இருக்கிறோம். எங்களுடைய பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. எனது பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் தொகுதிகளை முடிச்சிட்ருக்காரு. அதுபோலவே தொடர்ந்து அந்தந்த தொகுதிகளில் அங்கங்கே இருக்கிறவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் செய்தியை பார்த்தீங்கன்னா இவங்க கரூரில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் இப்போவே ஒவ்வொரு வீட்லேயும் போய் மக்கள் சந்தித்து அதிமுக கூட்டணிக்கு வாக்களிங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுபோல் வந்து எல்லா தொகுதியிலும் இன்றைக்கு யார் வேட்பாளர் எந்த கட்சி போட்டியிடும் கூட்டணி போட்டியிடுமான்றதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லா இடங்கள்லையும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் நிற்கிறாரு. அவர் யாரை கை காட்டுறாரோ இங்கே வேட்பாளராக நிறுத்துவாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கூட்டணி கட்சிகளாக நின்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து களத்தில் இல்லை. புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கணுன்றதுல உறுதியாக இருக்கிறோம். அதுக்காக களத்தில் இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கும் எந்த தொகுதியிலனாலும் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான எதிர்ப்புகளையும் சந்திப்பதற்கு தயாரான நிலையில் தொண்டர்கள் களத்தில் இருக்காங்க. இப்போது திமுக அமைச்சர் துரைமுருகனுக்கு பார்த்திங்கன்னா அண்ணா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. 1960களில் பார்த்திங்கன்னா அந்த இருமொழி கொள்கை போர் வந்து நீர்த்து போக செய்யறதுக்கு காரணமே இவர் தான் ஒரு இது சான்று சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து எந்த மாதிரி விதத்தில் வந்து இவருக்கு அண்ணா விருது கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கிறது சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு பிறகு அண்ணா விருது தர்றதில் என்னை பொறுத்தவரையும் தனிப்பட்ட முறையில் எந்த வித தவறும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவரை விட அண்ணாவோடு இருந்த காலகட்டத்தில் இருந்தவங்க இன்றைக்கி அவர் மூத்தவர். அதையெல்லாம் வந்து தவறுன்றே சொல்ல முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் அவர் வளர்க்கப்பட்டவர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மூத்தவர். அவருடைய அனுபவத்திற்கு அந்த விருது தர்றதுல ஒன்றும் தவறு இல்லை. அவர் வந்து அண்ணாவோடு இருந்தவரில் அந்த காலகட்டத்தில் அரசியலில் வந்தவங்களில் ஒருத்தர். அதனால் அது வந்து ஒரு சிறப்புக்குரியதாக நான் பார்க்குறேன். ஆனால் அண்ணான்ற அந்த பெயரை வந்து அவங்க பிராண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்களே கண்டி, மதுரை மாநகராட்சி பூங்கால அண்ணா பெயரையே நீக்கிட்டாங்களே சார்? இல்லை, அண்ணா விருது வந்து திமுக தரல, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த விருது. அதனால் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் ஆண்டுதோறும் ஒரு தமிழறிஞர்களுக்கு விருது தர சொல்ல அண்ணா விருதும் தந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஆண்டு துரைமுருகனுக்கு தந்திருக்காங்க. அதனால் இது தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய விருது என்று சொல்ல அது உண்மையில் அவருக்கு வந்து அதுக்கான தகுதி இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது அண்ணா பூங்காவுக்கு அண்ணா பெயரை எடுத்துகிட்டு ஸ்டெம் பூங்கானில் மாற்றிருக்காங்க மதுரை மாநகராட்சியில். அதுதான் அண்ணாவை வந்து மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. திமுக வந்து அண்ணாவை வந்து புறக்கணிச்சதுனால தான், அண்ணாவினுடைய பெயரை கருணாநிதி மறைக்க முயற்சி பண்ணதுனால தான், அண்ணாவினுடைய கொள்கையிலிருந்து திமுக தடம் புரண்டதுனால தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே உருவாச்சு. நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குவதற்கு அடிப்படை காரணமே அதுதான். 1971 தேர்தலில் வெற்றி பெற்று மறுபடியும் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கருணாநிதி தலைவர், நாவலர் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொருளாளர் என்ற நிலையில் அந்த கட்சி இருந்த நேரத்தில் 1971 செப்டம்பர் 15 அண்ணாவினுடைய பிறந்தநாள். அந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு திமுக எந்த நடவடிக்கை எடுக்கல. அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆனால் அண்ணாவினுடைய பிறந்தநாள் கொண்டாடலை. அப்போ தான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லி அன்னைக்கு அக்டோபர் 1 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் இந்த அண்ணாவினுடைய பிறந்தநாளை கொண்டாடணும்னு முடிவெடுத்து, அதுக்கப்புறம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவினுடைய பிறந்தநாளை கொண்டாடுவோம், எம்ஜிஆர் மன்றங்களின் சார்பில் கொண்டாடுவோம்னு சொன்னார். அதுக்கு பிறகு அந்த முதல் கொண்டாட்டம் அண்ணாவினுடைய சிலையை திருக்கழுக்குன்றத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திறந்து வச்சுட்டு அந்த கூட்டத்தில் பேசல ஒரு தொடக்கத்திலேயே சொல்லுவார், அண்ணாவின் சிலையை திறந்து வைத்து விட்டு அவருடைய அனுமதியோடு பேசுகிறேன்னு சொல்லுவார். அதனால் அவர் சொல்லி அதில் தான் வந்து அண்ணாவினுடைய கொள்கையை கருணாநிதி காற்றில் பறக்க விட்டார். அவர் இல்லைன்னா நம்ம வந்து இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. நமக்கெல்லாம் வந்து கொள்கையை கற்றுத்தந்த அண்ணாவை நம்ம மறந்துட்டு இந்த ஆட்சியில் இருக்கணும். இன்றைக்கி இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க அண்ணாவையே மறந்துட்டீங்க. அதனால் அண்ணாவினுடைய கொள்கையை நிலைநிறுத்தலைன்னா உங்களை நான் எதிர்ப்பேன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். அது மட்டும் இல்லை, அன்னைக்கே வந்து லாய்ட்ஸ் ரோட்டில் அன்றைக்கு மாலை நடந்த பொதுக்கூட்டத்திலையும் அண்ணாவினுடைய பிறந்த நாளும் டாக்டர் அப்போது பாரத் பட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தந்தாங்க. அந்த பாரத் பட்டம் பெற்றதற்காக அவருக்கு பாராட்டு விழாவும் நடத்தினாங்க. அந்த கூட்டத்திலையும் அதையே தான் வலியுறுத்தினார். அதனால் அதுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை எதுன்னா அண்ணாயிசம்னு சொன்னார். அண்ணாவினுடைய கொள்கை எதுவோ, அண்ணாவினுடைய திட்டங்கள் எதுவோ, அண்ணாவினுடைய நோக்கங்கள் எதுவோ, அண்ணாவினுடைய வழிகாட்டுதல் எதுவோ அதுதான் எங்களுடைய கொள்கை, அதுதான் அண்ணாயிசம்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவான போது கூட அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கினார். அதுக்கப்புறம் தான் அனைத்து இந்திய என்ற பெயர் மாற்றம் வந்தது. அப்போது அண்ணா திமுக அது வந்து அண்ணாவை மறந்து விட்டாங்க, அண்ணாவை புறக்கணிச்சிட்டாங்க. அண்ணா இல்லாத திமுக இது வந்து அண்ணா உள்ள திமுக, அண்ணாவின் திமுக இதுதான். அதனால் அண்ணாவினுடைய பெயரை மட்டும் இல்லை, அண்ணாவினுடைய உருவத்தை இந்த கொடியில் வச்சு இந்த கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அண்ணாவினுடைய உருவத்தை கொடியில் வச்சு அண்ணாவின் உருவம் தாங்கிய திமுக கொடி அவர் வந்து கையில் எடுத்துக்கிட்டு அண்ணாவினுடைய பெயரில் கட்சி, அண்ணாவினுடைய கொள்கை அண்ணாயிசம், அண்ணாவினுடைய உருவம் கட்சி கொடி என்று எல்லா வகையிலும் அண்ணாவை முன்னிலைப்படுத்தி அண்ணாவுக்காக உருவாக்கப்பட்ட அண்ணாவினுடைய கொள்கைகளை காப்பாற்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ணாவினுடைய வழியில் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் அண்ணாவினுடைய உருவ படத்தை கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முயற்சியால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அதை திறந்து வச்ச அங்கே நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்க முயற்சி எடுத்து செஞ்சாங்க. அதனால் அதிமுக தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து அண்ணாவினுடைய கொள்கையை தான் எங்கள் கொள்கைன்னு இன்றைக்கி பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். அண்ணாவினுடைய கொள்கை திமுக எப்பவுமே ஏற்றதுக்கு இல்லை. அப்படி ஏற்றுக்கிட்டு இருந்தால் அதிமுகவே உருவாகியிருக்காது, திமுகவே தொடர்ந்து இருக்கும். கருணாநிதி திமுகவின் தலைவரானதுக்கு பிறகு அண்ணாவினுடைய கொள்கைகள் மறைக்கப்பட்டதால், வறுக்கப்பட்டதால், அதனால் அதுக்கு எதிராக எழுந்த தொண்டர்களுடைய உள்ள குமுறல் தான் அதிமுக. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.